நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு கனவு உலகம் இருக்கும். மேகத்துல நடக்கிற மாதிரி, பொம்மைகளோட பேசுற மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில நாம மிதந்துட்டு இருப்போம். ஆனா நீங்க கற்பனை செஞ்ச அந்த உலகம் நிஜமாவே உங்க கண்ணு முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த உலகம் அழியாம இருக்கணும்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் விதி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி தன்னோட கற்பனை உலகத்தை காப்பாத்த போராடின ஒரு குட்டி பொண்ணோட கதை தான் இது. அந்த உலகத்துல அவ சந்திச்ச சவால்கள் என்ன? அவளோட கற்பனை அவளுக்கு துணையா இருந்ததா இல்ல அவளையே பயமுறுத்துச்சா? இதுதான் இந்த படத்தோட கதை. 2019 ரிலீஸ் ஆகி எல்லாரையும் வியக்க வச்ச வண்டர் பார்க் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல ஜூன் அப்படின்னு ஒரு செம்ம பிரைட்டான குட்டி பொண்ணு. அவளுக்கு கற்பனை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஜூனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வண்டர் பார்க் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான தீம் பார்க்க அவங்களோட கற்பனையிலேயே உருவாக்குறாங்க. அங்க பேசுற மிருகங்கள், ஆச்சரியமான ரோலர் கோஸ்டர்ஸ்னு எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா இங்கதான் கதையில ஒரு சோகம் நடக்குது. ஜூன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாம போக அவங்க ட்ரீட்மெண்ட்காக வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால நம்ம ஜூன் அப்படியே உடைஞ்சு போயிடுறா. தான் ஆசையா உருவாக்குன அந்த பார்க் மேல இருக்கிற ஆர்வமே போய் அந்த மாடல் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு மூடி வச்சிடுறா. ஒரு நாள் மேத் கேம்பிற்கு போற வழியில அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்து ட்ரெயின்ல இருந்து குதிச்சு காட்டுக்குள்ள ஓடி போறா. அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடக்குது. அவ கற்பனை பண்ண அதே வண்டர் பார்க் நிஜமாவே அந்த காட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அது அவ நினைச்ச மாதிரி சந்தோஷமா இல்ல. பார்க் முழுசும் ஒரு பெரிய இருட்டு மேகத்தால சூழப்பட்டிருக்கு. சிம்பன்சாம்பீஸ்னு சொல்லப்படுற குட்டி குட்டி பொம்மைகள் அந்த பார்க்கையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பூமர் கரடி, ஸ்டீவ், கிரேட்டான எல்லா மிருகங்களும் பார்க்க காப்பாத்த போராடுறாங்க. அப்போதான் ஜூனுக்கு ஒரு உண்மை புரியுது. அந்த பார்க்க சூழ்ந்திருக்கிற இருட்டு வேற எதுவும் இல்ல, ஜூனுக்குள்ள இருக்கிற சோகம் தான் அது. அவ எப்போ கவலைப்பட ஆரம்பிச்சாலோ அப்போவே அந்த பார்க் அழிய ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட சோகத்தை தைரியமா மாத்தி அந்த மிருகங்கள் கூட சேர்ந்து ஜூன் எப்படி அந்த ஜாம்பீஸை எதிர்த்து போராடுறா, காணாம போன மேஜிக் குரங்கு பீனட்டை எப்படி கண்டுபிடிக்கிறா, கடைசியில அந்த பார்க்க பழையபடி அழகா மாத்துனாங்களா இல்லையான்றதுதான் மீதி கதை. மொத்தத்துல இந்த வண்டர் பார்க் படம் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்க ஒரு அனிமேஷன் ரசிகரா இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய அழகாக்கும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களுக்கு இது ஒரு நல்ல எமோஷனல் டிராவலா இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.